வணக்கம்மா. நாங்கள் எல்லோரும் வாணியம்பாடியில் இருக்கிறோம். அங்கே வந்துட்டு கோயில் திருவிழாவுக்காண்டி தான் வந்தோம். இங்கே உள்ள கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு எல்லோரும் பிரியாணி தான் செய்கிறாங்க. பாருங்கள், எங்கள் வதனை பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வைக்கிறேன். அப்பா சிலிண்டர்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்கன்னா, அகாரோட ரீகல் பர்சனல் பிளெண்டரை பற்றி தான் பார்க்க போறீங்க. இதில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பாட்டிலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசீலபிளும் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. 4 லீஃப் கிராஸ் பிளேடும் 2 லீஃப் ஃபிளாட் பிளேடும் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாமே SS மெட்டீரியல். இதுலயே 700 ml ஜாரும் 500 ml ஜாரும் 300 ml ஜாருமே வந்துடும். இது 1 இயர் வாரண்டியோடயே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ். இதோட மோட்டார் பார்த்தீங்கன்னா 100% காப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து ஜார்ல போட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இட்லி பொடி தான் செய்ய போறாங்க. இதை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் பிளெண்டர்ல வச்சு பிரஸ் பண்ணாலே போதும். நல்லா நைஸா பொடி மாதிரி கிரைன் ஆயிரும். ஜார்ல பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நைஸா கிரைன் ஆயிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பிளெண்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறதுக்காக மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஜார்ல போட்டு நம்ம மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். நீங்களே பாருங்க எவ்வளவு நைஸா எவ்வளவு ஸ்பீடா பிளெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. மினிட்ஸ்லயே சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ஜார்ஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் இருக்கு. நம்ம ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்ல சிப்பர் கேப் போட்டு ட்ரிங்க்கும் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மோட்டரை ஜஸ்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஜார்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன வேணா அரிசி போட்டுதான் லெமன் ஊற்றணும். அரிசி உடையாது இருக்கும். ஏன்னா அது டம் போடுறதுக்கு தண்ணி வைங்க. சரி போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் ஒன்றா அந்த தண்ணி எடுத்துக்கிறேன். போடுங்க டக்குனு. அரிசி போட போறேன். போடுங்க பரவாயில்ல. போடுங்க. அப்படியே தூக்கி கொட்டினா கூட நல்லா தான் இருக்கும். நான் தூக்கி கொட்டி தண்ணி அதிகமாக கஷ்டம். அது நம்ம அடி தண்ணி இருக்கு நிறைய இருக்கு. தண்ணி எடுத்து அப்படியே கொட்டி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. தண்ணி போடாங்க. தண்ணி போட்டு தண்ணி இல்லாமல் இல்லை கொஞ்சம் தான் பரவாயில்ல. சரியாக போயிருந்தா கொட்டி கொஞ்சம் போடணும். இதே நம்ம அடுப்பில் தானே செய்வோம். தண்ணி எப்படின்னு கொஞ்சம் சுண்டும். கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் தப்பு இல்லை. அன்றைக்கி போய் குக்கரில் செஞ்சேன். குக்கரில் வந்து அந்த அளவு தண்ணி சுண்டாது. தண்ணி நிற்கும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். சாப்பாடு உப்பு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக நல்லா சாப்பிடலாம். ஜாஸ்தியாக நல்லா இருக்கும். எங்கள் வந்தோடனே பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அபி கோயிலுக்கு மாவிளக்கு மாவு போடுறதுக்காண்டி மாவிளக்கு மாவுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் மாவிளக்கு மாவுலாம் எப்படி நீட்டாக சைஸ் வெல்லம் எப்படி இருக்கும், அச்சு வெல்லம் அது மாதிரி தான் மாவிளக்கு மாவு போடுறாங்க. நம்ம ஊர்லலாம் நம்ம வந்துட்டு உருண்டையாக செய்வோம் அப்படின்ட்டு அபி எல்லாம் விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் வந்தோடனே பிரியாணிலாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டோம்.